ஒரு முக்கியமான நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தவைகளும் புகுந்தவைகளும் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை நாம் கொண்டிருக்கிற இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம், இதற்கு நிகராக இந்த பூமியில் ஒரு மார்க்கம் கிடையாது. இதற்கு நிகராக ஒரு வழிகாட்டல் இந்த பூமியில் கிடையாது. ஏனென்றால் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தொகுத்தளித்தவன், இந்த மார்க்கத்தினுடைய சொந்தக்காரன், இந்த உலகத்தில் நடந்த காரியங்களையும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நடக்க போகிற விடயங்களையும் மிக துல்லியமாக அறிந்து அவற்றையெல்லாம் தன்னுடைய அறிவில் சேமித்து வைத்து எல்லாவற்றையும் நிர்வகித்து இந்த பூமியில் நடத்தி கொண்டிருக்கிற வல்ல நாயனாகிய அல்லாஹுவால் தரப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் என்று நாம் நம்பி இருக்கிறோம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கம் கிடையாது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் திட்டவட்டமாக சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை மார்க்கமாக கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அது அவர்களிடத்தில் இருந்து ஃபலன் யுக்பல மின், ஒரு காலமும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். இந்த மார்க்கம் பரிசுத்தமானது, இந்த மார்க்கம் தூய்மையானது. இதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட எல்லா மார்க்கங்களுடைய சட்டங்களையும் மாற்றி மிக தெளிவான தெள்ளத் தெளிவான ஒரு அழகான மார்க்கமாக இந்த மார்க்கம் எங்களுக்கு தொகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்துகிற பொழுது மிக அழகான ஒரு உவமையை சொன்னார்கள். தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் ஒரு வெண்மையான மார்க்கத்தில் விட்டு செல்லுகிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகல் போன்ற மிக தெளிவான மார்க்கம். அதிலே ஒளிவு மறைவு கிடையாது, சந்தேகங்கள் கிடையாது, அதிலே இருட்டடிப்புகள் கிடையாது, அதிலே எந்த ஒரு விஷயத்திலும் பிசகுதல்கள் கிடையாது. எல்லாம் தெளிவான இரவும் பகல் போன்றிருக்கிற மிக தெள்ளத் தெளிவான பாதையில் உங்களை நான் விட்டு செல்லுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், இந்த மார்க்கத்தை விட்டும் இந்த சிந்தனையை விட்டும் இந்த கோட்பாட்டை விட்டும் இந்த கொள்கைகளை விட்டும் வழிகட்டு போன அழிந்து போன ஒருத்தனை தவிர வேறு எவனும் வழிதவறி போக மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அறியாமை சமூகத்தின் மத்தியில், ஐயாமுல் ஜாஹிலியாவில், எந்த ஒரு அடிப்படை அறிவுமற்ற ஒரு சமூகத்தின் மத்தியில் கல்வியின் வாசத்தை நுகராத உம்மி நபி என்று வர்ணிக்கப்படுகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு புனிதமான மனிதரின் ஊடாக அல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்து இந்த உலகத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு மிக பெரும் சக்தியாக மாற்றிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ சிந்தனைகள், எத்தனையோ சித்தாந்தங்கள், எத்தனையோ வழிமுறைகள் காலத்திற்கு காலம் தோற்றம் பெற்றன. ஆனால் அவைகள் எல்லாம், அவற்றை உருவாக்கியவர்களும் சரி, அவற்றை பின்பற்றியவர்களும் சரி, அடையாளமே இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற மறைந்து போன சூழலில் யார் அந்த உருவாக்கியவருடைய உருவமே தெரியாமல், அவருடைய நிறம் தெரியாமல், அவருடைய சிந்தனை மட்டுமே இந்த உலகத்தில் இருந்து இன்று வரைக்கும் சுமார் 150 கோடிக்கு மேற்பட்ட மக்களின் உள்ளங்களால் ஆகர்ஷிக்கப்பட்டு எல்லா மக்களாலும் விரும்பப்பட்டு எதிர்காலத்தில் ஆளுகின்ற சக்தியாக, இந்த உலகத்தின் மிக பெரும் சக்தியாக, இந்த பூமியை கைப்பற்றுகிற ஒரு சக்தியாக மாறிவிடும் என்று உலகமே பயந்து, மிக பெரும் வல்லரசுகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம், ஒரு முஸ்லிம் என்கிற காரணத்தினால் நான் எந்த சந்தர்ப்பத்திலும் தலை குனிந்து விடக்கூடாது, நான் எந்த சந்தர்ப்பத்திலும் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அவனுடைய திருமறையில் நீ முஸ்லிம் என்பதை பெருமையாக சொல்ல வேண்டும். ஓமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், யார் அல்லாஹ்வின்பால் அழைத்து நல்லறங்களை செய்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவனை விட
மிக சிறந்த மனிதன் இந்த பூமியில் கிடையாது என்று சொல்லி, இஸ்லாம் என்றால், முஸ்லிம் என்று சொன்னால் அவன் பெருமைக்குரியவன், அவன் இந்த பூமியில் தலைகுனிபவன் அல்ல, அவமானப்படுபவன் அல்ல. அவனுக்கென்ற ஒரு கௌரவம் இருக்கிறது, அவனுக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது, அவனுக்கென்ற ஒரு வழிமுறை இருக்கிறது, அவனுக்கென்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது, அவனுக்கென்ற ஒரு கொள்கை இருக்கிறது என்று சொல்லி, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வே அவனுடைய திருமறையில் பெருமைப்படுத்தி சொன்ன ஒரு உன்னதமான மார்க்கத்தின் சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது. இந்த மார்க்கத்தை போன்ற பரிபூரணமானது எதுவும் கிடையாது. ஏனைய சமுதாயங்களை, ஏனைய வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அவர்களிடத்தில் திருமண முறை என்றால் அவர்களுக்கென்று ஒரு திருமண முறை இருக்கிறது. அது அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட முறை அல்ல, அவர்களுடைய சித்தாந்தங்களில் சொல்லப்பட்ட முறைகள் அல்ல. அவர்களாக கட்டமைத்துக் கொண்ட முறை, அவர்களுக்கென்ற ஒரு வியாபார முறை, அவர்களாக கட்டமைத்துக் கொண்ட ஒரு முறைதானே தவிர அவர்களுக்கென்று வரையறை செய்யப்பட்ட ஒரு முறை கிடையாது. ஆனால் நான் ஒரு முஸ்லிம் என்ற வட்டத்திற்குள் வந்துவிட்டால் நான் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், என் உறவுகளோடு எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சொத்துக்களை எப்படி பராமரிக்க வேண்டும், என் சொத்துக்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும், யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது, என்ன காரணத்திற்காக கொடுக்க கூடாது என்றெல்லாம் விலாவாரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் ஒன்றும் விடாமல் நிறைபூரணமாக தெளிவான ஆதாரங்களோடு சொல்லித் தருகிற ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால், அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகிற இந்த மார்க்கம் மட்டும்தான் என்று நானும் நீங்களும் மார்பை உயர்த்தி பெருமையாக சொல்லுகிற அளவுக்கு மிக தெளிவான ஒரு மார்க்கம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தின் மூல நூல் அதன் மூல மொழியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த வேதங்களுக்கும் இல்லாத சிறப்பு, எந்த கையாடல்களும் இல்லாமல், எந்த ஒரு உடைச்சல்களும் இல்லாமல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்தெந்த வசனங்கள் எந்தெந்த மொழிச்சலில் எந்த அடிப்படையில் இறக்கி அருளப்பட்டதோ அதே வசனங்கள் இந்த 1400 தாண்டி இன்னும் எத்தனை ஆயிரங்கள் தாண்டினாலும் அதே அடிப்படையில் பாதுகாக்கப்படுகிற ஒரு இடைச்சல் அதனுடைய முன்னாலும் பின்னாலும் அசத்தியம் நுழையாத அற்புதமான வேதத்தின் சொந்தக்காரர்கள் நாம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் வெகு சாதாரணமாக யாரோ எழுதிவிட்டு போன சட்டங்கள் அல்ல, யாரோ தொகுத்து தந்து விட்டு போன சட்டங்கள் அல்ல. இதனுடைய மூலாதாரங்கள், இதனுடைய அடிப்படைகள் அல்லாஹ்வின் தூதர் என்ற எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதர் அரேபிய தேசத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவில் மக்காவின் இருள் சூழ்ந்த பூமியில் ஒளி விளக்காக தோன்றிய ஒரு மனிதர். அவர் பள்ளிக்கூடம் போனது கிடையாது, ஆசிரியர்களிடத்தில் இருந்து கால் மடித்து படித்தது கிடையாது, ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடித்தது கிடையாது. ஒரு அடிமையாக, ஒரு ஆடு மேய்க்கின்ற இடையராக, அனாதையாக, வாழ்க்கையின் அத்தனை பரிணாமங்களிலும் அடிபட்ட ஒரு ஏழையாக இருந்தவர். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு தனிநபருடைய வரலாற்றையும் அந்த ஒரு தனிநபருடைய வாழ்க்கையையும் பாதுகாப்பதற்காக இன்று உலகில் பல கோடிக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் அதில் சிலர்தான் படித்துக் கொண்டே இருக்கிறோம். வாழ்நாளின் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறோம். யாரை பற்றி? வெறும் 25 வருடங்கள் இந்த சமுதாயத்தில் மிக பெரும் புரட்சி செய்த ஒரு மனிதரை பற்றி, அவருடைய வார்த்தைகளை பற்றி வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கிற புதையலை போல அவர் வார்த்தைகளை தேட தேட வந்து கொண்டே இருக்கிறது. அறிவு பொக்கிஷங்கள், விஞ்ஞானம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, மருத்துவம் தாங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தைகளை. எந்த துறையில் பேசவில்லை அவர், எந்த விஷயத்தை சொல்லவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, உலக வரலாற்றில் ஒரு தனிநபருடைய வார்த்தையை பாதுகாப்பதற்காக 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உன்னத தலைவர், ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் வார்த்தைகளையும் தவிர வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு உன்னதமான தூய்மையான வழிகாட்டலை கொண்ட ஒரு வாழ்க்கை திட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கை திட்டத்தை தொகுத்தளித்தவன் அல்லாஹ், அதை எங்களுக்கு எட்டி வைத்தவர் ரசூலுல்லாஹ். அந்த 2 சாராரும் இந்த பூமியில் மிக தெளிவானவர்கள், மிக தூய்மையானவர்கள், வாழ்க்கையில் எப்பொழுதும் மாறு செய்யாத, வாக்குறுதிகளுக்கு மாறாத இந்த உலகத்தின் மிக பெரும் எஜமானன்
தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பொய் சொல்லிராத, ஒருவரையும் ஏமாற்றிராத, ஆபாசமாக நடந்திராத, விரச வார்த்தைகள் பேசிராத, மோசமான பார்வை இல்லாத, பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இல்லாத, தனக்கென்று அதிகாரங்கள் வந்த பொழுதும், தனக்கென்று ஆட்சி வந்த பொழுதும், தனக்கென்றோ தன் குடும்பத்துக்கென்றோ சொத்து சேர்த்திராத, அந்த சொத்துக்களை அநியாயமாக சூறையாடிராத, இந்த உலகின் ஒரு தனித்துவமான மிக தூய்மையான ஒரு மனிதரினூடாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த மார்க்கம் எந்த தூய்மையில் வந்து சேர்ந்ததோ அந்த தூய்மையை பாதுகாக்க வேண்டிய சமுதாயம், அந்த தூய்மையை பேண வேண்டிய சமுதாயம் பிற்காலத்தில் அந்த தூய்மைக்கு பங்கம் விளைவிக்கின்ற இந்த மார்க்கத்தின் பெயரால் அந்த தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தவான்கள் எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்களோ, இதையெல்லாம் செய்தார்களோ, இதையெல்லாம் செய்யுமாறு வழிகாட்டினார்களோ, அந்த விஷயங்களுக்கு மாற்றமாக அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் புறம்பாக சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் உருவாக்க ஆரம்பித்த பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மார்க்கத்தில் பிளவுகளும் பிரச்சனைகளும் சந்தேகங்களும் எழ ஆரம்பித்தன என்பதை இந்த வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதரனும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இதில் இடைச்செருகல்கள் செய்ய முடியாது, புதிதாக எதையும் உருவாக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டத் தெளிவாக சொன்னார்கள், அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அல்லு அலைஹா பின் நவாஜித். என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னுடைய நேர்வழி பெற்றவர்களுடைய வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கு பின்னால் ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விடயங்களை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விடயங்களை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்படுகிற விடயங்களும் பிதஅக்கள் என்கிற நூதன அனுஷ்டானங்களாகும். ஒவ்வொரு நூதன அனுஷ்டானமும் வழிகேடாகும். வழிகேடுகள் எல்லாமே குல்லு பிதஅத்தின் ضلال எல்லாமே நரகிலே கொண்டு போய் தள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் நீங்கள் வாழுகிற காலத்தில் நான் எதை செய்தேனோ, நான் எதை அறிமுகப்படுத்தினேனோ, என்னுடைய காலத்தில் எதை மார்க்கமாக செய்தேனோ அந்த விஷயங்களை விட்டுவிட்டு நீங்கள் புதிதாக எதையும் உருவாக்கி மார்க்கத்தின் பெயரால் செய்து விடாதீர்கள் என்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் என்றால் என்ன? பிதஅத்துக்களை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எல்லோருக்கும் பரிச்சயமான வார்த்தை. பிதஅத் என்ற வார்த்தை இந்த குர்ஆன் சுன்னா பேசுகிற சமுதாயத்தின் மத்தியில் அடிக்கடி பேசப்படுகிற வார்த்தை. ஆனால் இதை பற்றிய விளக்கம் என்ன, இது எதை சொல்லுகிறது என்கிற விஷயங்களை பற்றிய தெளிவில்லாதவர்களாக நிறைய பேர் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் சில நேரங்களில் பிதஅத்துக்களையும் பிதஅத் அல்லாத ஏனைய நடைமுறைகளையும் நாங்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். குழப்பிக்கொண்டு பிதஅத்து செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது இவர்கள் இப்படித்தான் மார்க்கத்தில் எதை சொன்னாலும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மார்க்கத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துகளை குறைக்கிறார்கள், நன்மைகளை செய்ய விடாது தடுக்கிறார்கள், ஸலவாத்து கூடாது என்கிறார்கள், துஆக்கள் கூடாது என்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை பிழை என்று சொல்லுகிறார்கள், தொழுகையை குறைக்கிறார்கள், இபாதத்துகளில் இருந்து மக்களை ஓரப்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு வகையான குற்றச்சாட்டை சுமந்து கொண்டவர்களாக இந்த பூமியில் இந்த குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஒரு சாரார் நடமாடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையில் தெளிவாக சொல்லுகிறோம். இன்னும் ஒரு பக்கத்தில் நாங்கள் பாரம்பரிய முஸ்லிம்கள், இவர்கள் புதிதாக சொன்னவர்கள் என்று சொல்லி புதிதாக மார்க்கத்தை உருவாக்குகிறார்கள் என்று எங்களின் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்புக்குரிய சகோதரர்களே, பாரம்பரியம் என்பது அது வேரிலிருந்து உருவாகி வருவது. இந்த சமுதாயம் எந்த அடிப்படையை பின்பற்றுகிறதோ அதுதான் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வருகிற சமுதாயத்தை உதைத்து தள்ளிவிட்டு ஏதாவது ஒன்றை புதிதாக கொண்டு வந்து அதுதான் பாரம்பரியம் என்று அறிமுகப்படுத்தினால் அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு காலமும் பாரம்பரியமாகவோ வழக்காராகவோ மாறிவிடாது. நாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குர்ஆனும் சுன்னாவும் இந்த மார்க்கம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்பொழுது இருந்த வழிமுறைகளை அதன் தூய வடிவில் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். எங்களை பார்த்து 1400 ஆண்டுகள் பழமை
பழமையான சட்டத்தை மீண்டும் தூசு தட்டி கொண்டு வந்து சொல்லுகிற எங்களை பார்த்து புதுமையை சொல்லுகிறவர்கள் 200 வருடங்களுக்கு முன்னால் 200 வருடங்களுக்கு முன்னால் ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய விஷயங்களை மார்க்கத்தின் பேரால் அறிமுகம் செய்பவர்கள் பாரம்பரிய முஸ்லிம்களாக இந்த சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் முதன்மைப்படுத்தப்படுகிற ஒரு சூழலையும் நாங்கள் பலிக்கடாக்களாக ஆக்கப்படுகிற ஒரு சூழலையும் அன்புக்குரிய சகோதரர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றும் இபாதத்துகளை குறைக்க சொல்பவர்கள் அல்ல, இபாதத்துகளை ஆர்வம் ஊட்டாதவர்கள் அல்ல, வணக்க வழிபாடுகளை செய்யாதீர்கள் என்று சொல்லுபவர்கள் அல்ல. வணக்க வழிபாடுகளை, அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசித்து, உயிரை விட மேலாக நேசித்து இந்த உலகத்தில் இருக்கிற விட மேலாக நேசித்து அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று பிரச்சாரம் செய்பவர்கள், அதில் எந்த குறையும் வைத்து விடாதீர்கள் என்று சொல்பவர்கள், தாயை விட, தந்தையை விட, பிள்ளைகளை விட, மனைவியை விட, கணவனை விட, நண்பர்களை விட, இந்த உலகத்தின் உறவுகளை விட ரப்பையும் ரப்பினுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசியுங்கள் என்று சொல்பவர்கள் நாம். அந்த நேசத்திற்காக வாழ வேண்டும் என்று துடிப்பவர்கள் நாம். அந்த நேசத்தோடு இறுதி மூச்சு போக வேண்டும் என்ற ஈமானோடு இருப்பவர்கள் நாம், அன்புக்குரியவர்களே. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் எங்களை உயிரை விட மேலாக நாங்கள் நேசிப்பவர்கள். அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ, எதை வழிகாட்டினார்களோ அதை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்கிறோம். அதற்கு மேலதிகமாக செய்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்கிறோம். இது தூய்மையான மார்க்கம் என்று சொல்லுகிறோம். இந்த மார்க்கத்தில் குப்பைகளை அள்ளி கொண்டு வந்து கொட்டாதீர்கள் என்று சொல்கிறோம். இதை பரிசுத்த தன்மையை பாதுகாருங்கள் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான் அன்புக்குரியவர்களே எங்களுடைய பிரச்சாரம், அவ்வளவுதான் எங்களுடைய பிரச்சாரத்தின் சுருக்கம். இதன் நம்பிக்கை கோட்பாடுகளிலும், இதன் கொள்கை விஷயங்களிலும், வணக்க வழிபாடுகளிலும் இதன் பரிசுத்த தன்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த கலாச்சாரம், அந்த தனித்துவம், அந்த பண்பாடு நானும் நீங்களும் உருவாக்கியதல்ல. என் ரப்பு ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து என் தலைவருக்கு ஒற்றை வார்த்தையில் முடிச்சு போட்ட விடயம் அது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். என் அருள்கள் எல்லாவற்றையும், இந்த மார்க்கத்தில் நான் செய்திருக்கிற எல்லா வழிகாட்டல்களையும், என்னை நோக்கி நெருங்குகிற எல்லா வழிகளையும் உங்களுக்கு பரிபூரணமாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம் மதீனா, இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் அங்கீகரித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்திற்குள் வாருங்கள் என்று சொல்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கிற எங்களை நோக்கித்தான் இன்று கேலிகளும், இன்று பிரச்சனைகளும், இன்று பல்வேறு விசாரணைகளும் முன்வைக்கப்பட்டு ஓரளவு அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அன்புக்குரிய சகோதரர்களை தெளிவாக சொல்லுகிறோம், நாம் இந்த நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் தான். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் எதிர்வினைகள் வந்தாலும் நாம் பாரம்பரிய முஸ்லிம்கள், நாம் இந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பவர்கள். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையோடு நாம் இருப்பவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பித்அத்துக்கள் என்றால், இந்த பித்அத்துக்களை வரைவிலக்கணப்படுத்துகிற அறிஞர்கள் அதற்கென்று பல்வேறு வரைவிலக்கணங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகிற விடயங்கள் என்று சொல்லுகிற பொழுது, எங்களுக்கு சொல்லுகிற வரைவிலக்கணங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது, இஹ்தாசு மா லம் யகுன் ஃபீ அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில், நபி அவர்களுடைய வாழ்க்கையில் சொல் செயல் அங்கீகாரங்களில் இல்லாத ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் உருவாக்கப்படுமாக இருந்தால் அது பித்அத் என்று சொல்லுகிறார்கள். பித்அத்துடைய வரைவிலக்கணங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் அதை வரையறை செய்கிற பொழுது இரத்தின சுருக்கமாக அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இதை புரிந்து கொண்டால் அன்புக்குரியவர்களே, நாம் செய்வதற்கிற செயற்பாடுகள் சுன்னாவுக்கு உட்பட்டதா அல்லது வெளியானதா என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அதை செய்வதற்குரிய தேவை இருந்தும், அதற்கான எந்த தடைகளும் இல்லாமல் இருந்தும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாது விட்ட ஒரு விஷயத்தை பிற்காலத்தில் செய்யப்படுமாக இருந்தால் அது பித்அத். வணக்க வழிபாடுகள் சார்ந்து
இபாதத்துகள் சார்ந்து நபி அவர்களுடைய காலத்தில் செய்கின்ற தேவை இருந்தது. அதை செய்யாமல் தடுப்பதற்குரிய எந்த ஒரு காரணிகளும் இருக்கவில்லை. இருந்தாலும் நபி செய்யவில்லை. ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கு பின்னாலும் பள்ளி வாயில்களில் கூட்டு துஆக்கள் ஓதுகிறார்கள். நபி அவர்களுடைய காலத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற மிக சிறந்த நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தால் அந்த துஆவை அல்லாஹு தஆலா உடனடியாக அங்கீகரிப்பான். நபி அவர்களிடத்தில் வந்து சஹாபாக்கள் தங்களுடைய தேவைகளை சில நேரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று தருமாறு சொல்லுவார்கள். நபி அவர்கள் கையேந்துவார்கள், அல்லாஹ் கொடுப்பான். அப்படி ஒரு தெளிவான தூய்மையான அல்லாஹ் நேரடியான தொடர்போடு இருந்த ஒரு ஹபீபுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு ஏராளமான பிரச்சனைகள். அந்த சமுதாயம் வாழ்ந்த சூழல் யுத்த காலங்களோடு நிறைந்த சூழல், வறுமையோடு நிறைந்த சூழல், நோயோடு போராடிய சூழல், பல்வேறு கஷ்டங்களோடு இருந்த சூழல். அவர்களோடு வந்த சஹாபாக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்கள். அந்த நேரத்தில் பிரார்த்தனை என்பது மிக அவசியமான ஒரு விஷயம். அதை ரசூலுல்லாஹ் செய்து விட்டால் கேட்பார்கள் யாரும் இல்லை. ஏன் நீங்கள் இப்படி துஆ செய்தீர்கள் என்று கேட்பதற்கு அந்த சமுதாயத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் சமிஅனா வ அதானா, கேட்டோம் வழிபட்டோம் என்றிருந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தின் மத்தியில் தேவையும் இருந்தது, தடையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகைக்கு பின்னரேனும் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து இன்று எங்களுடைய பள்ளி வாசல்களில் துஆக்கள் செய்வதை போல, கூட்டு துஆக்கள் நடப்பதை போல நடத்தவில்லை. இதைத்தான் நாங்கள் பித்அத் என்று சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளைத்தான் பித்அத் என்று அடையாளப்படுத்துகிறோம். நபி அவர்களுடைய காலத்தில் செய்வதற்கான எல்லா வழிகளும் இருந்தன. நபி அவர்களை தடுப்பதற்குரிய எந்த விஷயமும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தடை வரவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் செய்யாமல் விட்டு போன விஷயங்களை நாங்கள் பித்அத்துக்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாங்கள் ஊரை குழப்புகிறோம் என்று சொல்கிறார்கள், உலகத்தை குழப்புகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது சகோதரர்களே. மிக எளிய விஷயம். நீ 100-150 வருடங்களுக்கு முன்னால் நீ உருவாக்கிய ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று நீ வற்புறுத்தினால், நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கிய ஒரு விஷயத்தை நான் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? நான் தான் இந்த மார்க்கத்தை தூய்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வரையறையை தாண்டி நான் பேசினால், அல்லாஹ்வின் தூதர் செய்யாத ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் தேவை இருந்தும் அவர்கள் விட்ட ஒரு விஷயத்தை நான் செய்தால் அதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. அந்த கடமையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நாம் ஒன்றும் புதிதாக செய்யவில்லை, நாம் ஒன்றும் வீணாக செய்யவில்லை. எங்களுடைய கடமையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயங்களிலும் எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும். எனவே பித்அத்துடைய வரைவிலக்கணத்தை இப்படி நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். இப்படி நாம் சொல்கிற பொழுது, பித்அத்தை செய்கின்ற ஒரு சாரார் அல்லது அதை ஆதரிக்கின்ற ஒரு சாரார், ரசூலுல்லாஹ் காரில் போனார்களா, ரசூலுல்லாஹ் பஸ்ஸில் போனார்களா, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் தானே போனார்கள், ரசூலுல்லாஹ் ரொட்டி தானே சாப்பிட்டார்கள், ரசூலுல்லாஹ் மைக்கு வச்சு பேசினார்களா, ரசூலுல்லாஹ் மேடையில் பயான் பண்ணினார்களா என்றெல்லாம் அதிமேதாவித்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சாராரை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களை பார்த்து நாம் சொல்லுகிற தெளிவான விஷயம் இதுதான். நாங்கள் பஸ் இருந்தால் பஸ்ஸிலே போவோம், கார் இருந்தால் காரிலே போவோம், பைக் இருந்தால் பைக்கிலே போவோம், ஒட்டகம் இருந்தால் ஒட்டகத்தில் போவோம். நாங்கள் இதில் போனால் தான் இத்தனை நன்மை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அடம் பிடிக்க மாட்டோம். அது எங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ போவோம். அப்படி என்றால் உங்களிடத்தில் ஒரு சவால் விடுகிறோம். நீங்கள் சுபஹ் தொழுகைக்கு கூட்டு துஆ ஓதுகிறீர்கள், லுஹர் தொழுகைக்கு விடுங்கள், அது பிழை என்று சொல்லுங்கள். அஸ்ர் தொழுகைக்கு ஓதுங்கள், மக்ரிப் தொழுகைக்கு விடுங்கள். ஏன் விடாமல் அதை செய்கிறீர்கள்? 5 நேர தொழுகைக்கு ஏன் செய்கிறீர்கள்? நீங்கள் அதில் நன்மை கிடைக்கும் என்று கருதுகிறீர்கள். ஆனால் நாங்கள் பஸ்ஸில் போனால் நன்மை கிடைக்கும், மேடையில் பேசினால் நன்மை கிடைக்கும், கரண்ட் போனால் இருக்கிற வரைக்கும் மைக்கில் பேசுவோம், கரண்ட் இல்லை என்றால் சும்மாவது பேசி முடிப்போம், மைக் இருந்தால் தான் பேசுவோம் என்ற அடம்பிடிப்பு எங்களுக்கு கிடையாது. அதை மார்க்கம் என்று நாங்கள் சொல்லவில்லை, அது சுன்னா என்று வாதிடவில்லை. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் விடமாட்டோம் என்று ஆதாரம் காட்டுகிறீர்களே,
அதை ரசூலுல்லாஹ் செய்யாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து கொண்டு அப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஆஷூரா நோன்பு பிடித்தார்கள், தாசுஆ நோன்பு பிடித்தார்கள். அதை பிடிக்குமாறு தாசுஆ நோன்பை பிடிக்குமாறு வழிகாட்டினார்கள். 10வது நோன்பை பிடித்தார்கள். ரமலானில் நோன்பு பிடித்தார்கள். திங்கள் வியாழன் நோன்பு நோற்றார்கள். ஐயாமுல் பீத் என்று சொல்லுகிற 13, 14, 15 பிறையினுடைய தினங்களில் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்தார்கள். நோன்பை நாங்கள் தூண்டுகிறோம். ஆனால் அதே நோன்பு ரசூலுல்லாஹ் பராத் நோன்பு என்று பிடிக்கவில்லை, மிஅராஜுடைய நோன்பு என்று பிடிக்கவில்லை. நோன்பு பிடிக்கக்கூடிய சூழல் இருந்தது. ரசூலுல்லாஹ்வை தடுப்பதற்கான எந்த வழிமுறையும் அங்கு இருக்கவில்லை. அல்லாஹ் அந்த நாளிலே நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லை. இருந்தும் ரசூலுல்லாஹ் அதை செய்தார்கள் என்பதற்கான தெளிவான ஆதாரம் இல்லை என்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹுக்கு பாடம் நடத்தாதீர்கள் என்று சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹுக்கும் மார்க்கம் கற்பிக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். அல்லாஹுக்கு தீனை சொல்லிக் கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். இதை சொன்னால் நாங்கள் குழப்பவாதிகளா? இதை சொன்னால் நாங்கள் புதுமைகளை செய்கிறோமா? மார்க்கத்தில் இபாதத்துகளை குறைக்கிறோமா? தூண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆஷூரா வந்தால், தாசுஆ வந்தால், அன்புக்குரிய சகோதரர்கள், இங்கிருக்கிற வயோதிபர்களுக்கு தெரிந்திருக்கும், அல்லது கொஞ்சம் இருக்கிறவர்களுக்கு ஒரு 30-40 தாண்டியவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் ஆஷூரா என்றால் என்ன, தாசுஆ என்றால் என்ன என்று சமுதாயத்துக்கு தெரியாது. அது ஒரு சில வயோதிபர்களுடைய நோன்பு. அது வீட்டிலே இருக்கிற சில மூத்த வயோதிபர்கள் பிடிக்கிற நோன்பு. ஆனால் அதை இந்த சமுதாயத்துக்கு ஜனரஞ்சகப்படுத்தியவர்கள் யார்? அதை சுன்னா என்று எடுத்து சொன்னவர்கள் யார்? இதை பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் யார்? நாங்கள் தான். இந்த குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள் தான். சுன்னத்தான நோன்புகளை இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் கூட இன்று சில பிரதேசங்களில் சில பள்ளிவாசல்களுக்கு போனால் ஆஷூரா, தாசுஆ நோன்புகளுக்கு கூட இஃப்தார் ஏற்பாடுகள் பள்ளிவாசலில் நடக்கின்றன. நூற்றுக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இளைஞர்கள் பிடிக்கிறார்கள், யுவதிகள் பிடிக்கிறார்கள், வாலிபர்கள் நிறைய பேர் பிடிக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் கூட அந்த சுன்னத்தான நோன்பை ஹயாத்தாக்குகிறார்கள். யார் சகோதரர்களை இந்த பிரச்சாரத்தை செய்தது? அதே பிரச்சாரத்தை தான் நாங்கள் மாறி செய்கிறோம். அதே நோன்பு ரசூலுல்லாஹ் ஒரு பராத்துடைய நோன்பு, ஒரு விராத்துடைய நோன்பு, ஒரு மிஅராஜுடைய நோன்பு ரசூலுல்லாஹ் பிடித்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் அதை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடி இருப்போம். அந்த பிரச்சாரத்தை முதன்மையாக செய்திருப்போம். இல்லை என்கிற பொழுதுதான் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கு முன்னால் எங்களால் செயற்பட முடியாது. அவர்களுடைய மார்க்கத்தின் வரையறையை தாண்டி எங்களால் செயற்பட முடியாது என்று சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜனாசா வீடு வந்து விட்டால் எவ்வளவு விஷயங்களை செய்கிறீர்கள், எவ்வளவு விஷயங்களை செய்கிறீர்கள். என் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு மையத்து விழுந்ததே இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ததே இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு மையத்தை குளிப்பாட்டியது கிடையாதா? ஒரு மையத்தை தொழுவித்தது கிடையாதா? அந்த மையத்தை அடக்கம் செய்தது கிடையாதா? அப்படி என்றால் ரசூலுல்லாஹுடைய பரிசுத்த தன்மைக்கும் தூய்மைக்கும் ஏன் களங்கம் கற்பிக்கிறீர்கள்? இதை கேட்டால் ஒரு உண்மையாக ஈமானியினால் கோபம் வரத்தானே செய்யும். அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களை நிர்பந்திப்பது எந்த வகையில் நியாயம்? ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிற பொழுது கலிமா சொல்லிக் கொண்டு போகிறீர்களே, திக்ருகள் சொல்லிக் கொண்டு போகிறீர்களே, எந்த ஜனாசாவுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்று படித்தீர்கள்? எந்த ஜனாசாவுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்று படித்தீர்கள்? ஜனாசா தொழுகைக்கு பின்னால், மையத்தை அடக்கம் செய்வதற்கு முன்னால், தொழுகை முடித்துவிட்டு வளைத்து நின்று ஃபாத்திஹா ஓதி ஆமீன் சொல்லுகிறீர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு ஜனாசாவையும் அடக்கம் செய்யவில்லையா? ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஃபாத்திஹா ஓதுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு தடை இருந்ததா? ரசூலுல்லாஹிடத்திலே அவர்கள் ஓதி இருந்தால் யாரும் ஏன் ஓதுகிறீர்கள் கூடாது என்று சொல்லி இருப்பார்களா? அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அவர்கள் பேசியதெல்லாம் வஹீ. அந்த வஹீ வரவில்லை, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் செய்வதற்குரிய அதிகாரத்தையும் உரிமையையும் தந்தது யார்? என் ஈமானிய சகோதரர்களே, இதைத்தான் திரும்ப திரும்ப நானும் நீங்களும் கேட்கிறோம். இதைத்தான் திரும்ப திரும்ப நானும் நீங்களும் கேட்கிறோம். ஒரு திருமணம்
அந்த திருமணத்தில் நடக்கிற அனாச்சாரங்கள் மார்க்கத்தின் பெயரால். ஒரு மணமகனின் கையை பிடித்து அதற்கென்ற ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்லி, அந்த வார்த்தையில் இருந்து நீங்கள் மாமனாருடைய கையை பிடித்து சொல்லிக் கொடுத்து, அதற்கு பிறகு ஒரு ஃபாத்திஹா ஓதி, அதற்கு பிறகு ஒரு துஆ ஓதி, அந்த துஆவுக்கு பின்னர் நீங்கள் செய்து கொள்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த இடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? எந்த வழிமுறையில் இருந்து கற்றுக்கொண்டீர்கள்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மக்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கவில்லையா? தன்னுடைய சஹாபாக்கள் தோழர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கவில்லையா? அந்த சபைகளில் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளவில்லையா? அப்படி என்றால் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹுக்கு தெரியாதா? யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், நபியே உங்களுக்கு இறக்கி வைத்த எல்லாவற்றையும் நீங்கள் எட்டி வைத்து விடுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இந்த உலகின் தலைவர், உண்மையை மட்டும் பேசியவர், அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், என் உயிரிலும் மேலானவர் மாறு செய்து விட்டார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ரோஷம் வருந்தானே எங்களுக்கு, ரோஷம் வருந்தானே எங்களுக்கு. எங்களுடைய தலைவர் அல்லவா அவர், எங்களுடைய வழிகாட்டி அல்லவா அவர். அவரை காண வேண்டும், அவர் கரம் பற்ற வேண்டும், அவர் பொன்முகத்தை பார்க்க வேண்டும், அவரோடு ஜன்னாவில் ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த அழகான வதனத்தில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கிற இலக்கோடு வாழுகிற எங்களுக்கு அந்த தலைவருடைய வார்த்தைக்கு நீங்கள் பேசிய பொழுது எப்படி கொதிக்கும்? ஒரு அரசியல் தலைவனுக்கு எதிராக ஒருத்தன் பேஸ்புக்கிலே எழுதிவிட்டான் என்பதற்காக, ஒரு அரசியல் தலைவனுக்கு எதிராக ஒருவன் மேடையிலே பேசிவிட்டான் என்பதற்காக கொந்தளிக்கிறீர்களே, அவன் வீட்டை தீயிட்டு கொளுத்துகிறீர்களே, அவன் கடையை அடித்து உடைக்கிறீர்களே. சாதாரண இந்த உலகத்தில் எதுவுமே செய்யாத ஒரு தலைவனுக்காக நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், தன் வாழ்நாளையே எங்களுக்காகவே அர்ப்பணித்த, எந்த சுகத்தையும் கிடைத்த எல்லா சுகங்களையும் எங்களுக்கு இழந்த, இந்த உம்மத்துக்காகவே இழந்த, எனக்காகவும் உங்களுக்காகவும் இழந்த ஒரு தலைவனை நாங்கள் தலை மீது வைத்து கொண்டாடுகிறோமே, அதை எப்படி பிழை என்று சொல்லுவீர்கள்? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்களை நாம் எதிர்க்கின்ற காரணமும், நாம் எதிர்க்கின்ற பொழுது வருகிற பிரச்சனைகளையும் அன்புக்குரிய சகோதரர்களே ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றும் குழப்பவாதிகள் அல்ல. சிலர்கள் எங்களுக்குள்ளேயே சந்தேகம் வருவதுண்டு, நாம் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? ஊரோடு ஒத்து போனால் என்ன? ஊரில் செய்கிற விஷயங்களை பேச போய்த்தானே இவ்வளவு பிரச்சனை? ஊரோடு அவர்களும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஊரோடு ஒத்து போவோம், எல்லா விஷயங்களையும் செய்வோம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அதுதான் இந்த ஊரில் உள்ள தலைவரை விட, இந்த ஊரில் உள்ள பள்ளிவாசலை விட, அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை விட, அதில் இருக்கிற எல்லோரையும் விட என் உள்ளத்தில் இன்னொருவருடைய நேசம் மிகைத்திருக்கிறதே. அதை என்னால் விட்டு கொடுக்க முடியவில்லை சகோதரர்களே. அந்த நேசத்தை என்னால் இழக்க முடியவில்லை. இது வேறொன்றும் இன்னொருவரின் மீது கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பித்அத்துக்களை பொறுத்தவரை சில பித்அத்துக்கள் இன்று இந்த சமுதாயத்தில் எங்களை ஈமானை விட்டு அப்புறப்படுத்துகின்ற விஷயங்கள், அதை பெருமையாக என் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. கபர் வணக்கம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்ற ஒரு சாரார் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அவர்களெல்லாம் சொர்க்கவாதிகள் என்று இந்த உலகத்தின் தலைவரால் நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சாரார். வலியுல்லாஹ், இறைநேசர் என்றால் அவர்களை விட உறுதியான இறைநேசர்கள் இந்த பூமியில் கிடையாது. அப்படியான ஒரு சமுதாயம் வாழ்ந்த பூமியில் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாருங்கள், இதோ பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இதோ உஹது சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இதோ ஹந்தக்கில் மரணித்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இதோ நான் நன்மாராயம் சொன்ன அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் இருக்கிறார்கள், அவர்களை போன்று அவ்வப்போது நான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அல்லாஹ் பெயர் சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் சலாம் சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் ஓதி காட்டுமாறு சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இதோ இவர்கள் எல்லாம் மரணித்தால் இவர்களுடைய கபரை தனியாக கட்டுங்கள், அந்த கபருக்கு ஒரு சீலையை போட்டு
ஊத்துங்கள், ஒரு கபரை நீங்கள் செங்கல்லால் கட்டுங்கள், அதற்கென்று ஒரு விழா நடத்துங்கள், அதை விளக்குகளால் அலங்கரியுங்கள், அதை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். சஹாபாக்களை கொண்டாடாது விட்டால், இந்த நல்லடியார்களை கொண்டாடாது விட்டால் எப்பொழுது ஈமான் பூரணப்பட போகிறது என்ற கேள்விகளோடு என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதை தடுப்பவர்கள் யாரும் அன்று இருந்தார்களா? யாராவது கேள்வி கேட்டிருப்பார்களா? நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் நடத்துகிற கொண்டாட்டங்களையும் கொடியேற்றங்களையும் விட பல கோடி மடங்கு, பல கோடி ரூபாய்கள் செலவழித்து நாங்கள் செய்திருப்போம். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில் எங்களுக்கு வழிகாட்டி இருந்தால். ஆனால் அவர் அதற்கு மாற்றமாகத்தானே சொன்னார். கபரை தரமட்டமாக்குங்கள், உயர்த்தி கட்டாதீர்கள், செங்கல்லால் பூசாதீர்கள், சீமந்துகளால் பூசாதீர்கள், அதை கட்டி நீங்கள் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைய மாற்று மத சகோதரர்கள், மாற்று மத உலகம் கூட ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுகிற பொழுது சொல்லுகிற ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் மதத்தை பரப்ப வந்த, மார்க்கத்தை பரப்ப வந்த எல்லா தலைவர்களும் கடைசியில் கடவுளர்களாகி போனார்கள். கடைசியில் கடவுளர்களாகி போனார்கள். ஒவ்வொரு மதத்தின், ஒவ்வொரு சித்தாந்தத்தின், ஒவ்வொரு கொள்கையின் பின்னாலும் அந்த கொள்கையை சொன்னவர்கள், போதித்தவர்கள் தான் இன்று வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஆனால் தான் போதித்த மதத்தில், தான் கொண்டு வந்த சித்தாந்தத்தில், தான் கொண்டு வந்த கொள்கையில் என்னை, என்னுடைய வணக்கஸ்தலத்தை நீங்கள் விழா கொண்டாடுகிற இடமாக கூட எடுத்து விடாதீர்கள், சாதாரணமாக விட்டு விடுங்கள் என்று சொன்ன ஒரு தலைவர் வரலாற்றில் இருப்பாராக இருந்தால், இதுவரைக்கும் 1400 ஆண்டுகள் தாண்டி சுமார் 150 கோடிக்கு மேற்பட்ட மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு தலைவர், அவருக்கென்ற ஒரு உருவப்படம் கிடையாது, அவருக்கென்ற ஒரு புகைப்படம் கிடையாது, அவருக்கென்ற ஒரு சிலை கிடையாது, அவருக்கென்ற ஒரு உருவமும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. ஒற்றை பெயர் முஹம்மது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை பெயரோடு இந்த உலகத்தில் அவர் நாமம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு தலைவர் கிடையாது என்று சொல்லுகிற இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு எப்படி அடையாளம் தெரியாதவர்களை எல்லாம், எங்கோ ஒரு ஊரில் இருந்து வந்தவர்களை எல்லாம், ஏதோ ஒரு சிந்தனையின் பின்னால் இருந்தவர்களை எல்லாம் வலியுல்லாக்களாக, இறைநேசர்களாக அடையாளப்படுத்தி அவர்களுடைய கபறுகளை கல்லறைகளாக மாற்றி, அந்த கல்லறைகளுக்கு நீங்கள் வெண்ணிற ஆடைகளும் போற்றி, பச்சை நிற ஆடைகள் போற்றி, விளக்குகளால் அலங்கரித்து, கொடியேற்றங்கள் நடத்தி, கந்தூரிகள் கொடுத்து, அதற்கென்று ஒரு நாளை குறிப்பிட்டு, அதற்கென்று மௌலூதுகள் உருவாக்கி, அதற்கென்று பாடல்கள் பாடி, அதற்கென்று இசை கச்சேரிகள் நடத்தி, ஆண் பெண் கலப்புகளோடு மோசமான அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கிய விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு, அதையும் தாண்டி என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கையேந்தினால் அல்லாஹ்விடத்தில் கேளு, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் உதவி தேடு, நீ ஏதாவது பிரச்சனையை முறையிட்டால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிடு என்று சொன்ன என் தலைவருடைய வார்த்தையை அப்பட்டமாக, தெளிவாக காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு, வாருங்கள் கபரடிக்கு வந்து இந்த அவுலியாவுக்கு நேர்ச்சி செய்யுங்கள், இந்த வலியுல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், இவர் தேவைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரின் பெயரால் நீங்கள் கையேந்துகிறீர்களே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பார்த்து கொண்டு அங்கீகரிக்க வேண்டும், இதை மார்க்கம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்படி எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும்? அன்புக்குரியவர்களே, உங்களின் மீது கொண்டிருந்த கோபம் அல்ல, நீங்கள் இவற்றையெல்லாம் செய்கிறீர்கள் என்கிற வெறுப்பு அல்ல, என் தலைவரின் மீது கொண்டிருக்கிற அபரிமிதமான அன்பு. அந்த அன்பு எங்களுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. அவர் செய்யாத, சொல்லாத ஒன்றை அங்கீகரிப்பதற்கு விட்டுக் கொடுக்கவில்லை. என் சொந்த மகன் செய்தாலும், என் சொந்த தந்தை செய்தாலும், என் சொந்த தாய் செய்தாலும், என் உடன்பிறப்புகள் செய்தாலும், என்னோடு உடலாலும் உள்ளத்தாலும் வாழுகிற என் மனைவி செய்தாலும் கூட, என் தலைவருக்கு மாறு செய்தால் அவளை தூக்கி வீசுவேன். அந்த நம்பிக்கையோடு வாழுகிற எனக்கு இவ்வளவு அப்பட்டமான இணை வைப்பை
இவ்வளவு அப்பட்டமான பிதஅத்தை, உங்களை மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றுகிற காரியத்தை இந்த மார்க்கத்தின் பெயரால் அந்நிய கலாச்சாரங்களின் அத்தனை வடிவங்களோடும் அவர்களுடைய சமய பண்பாடுகளோடும் நீங்கள் செய்து கொண்டு இந்த மார்க்கத்தின் தனித்துவத்தையும் இதனுடைய அடையாளத்தையும் இல்லாமல் செய்துவிட்டு பாரம்பரியம் பேசுகிறீர்களே. பாரம்பரியம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். பாரம்பரியம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் தெளிவானது. என் ஈமானிய உறவுகளே, இந்த மார்க்கம் தெளிவானது. இந்த மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் புகுத்தப்படுகிற பொழுது அதை நாம் எதிர்ப்பதும் அதை இல்லை என்று சொல்வதும் எங்களால் செய்ய முடியாது என்கிறதுக்காக அல்ல. நான் தெளிவாக சொன்னேன், இந்த மார்க்கத்தில் இந்த கபறுகள் கட்டப்பட வேண்டும், நல்லடியார்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தமும் அது மார்க்க சட்டமுமாக இருந்திருந்தால் அதில் பெரு விழா எடுப்பவர்களாக நாங்கள் இருந்திருப்போம். அதை மிக பெரும் கோலாகல தினமாக கொண்டாடுபவர்களாக நாங்கள் இருந்திருப்போம். நாங்கள் மறுப்பது எங்களால் இயலாது என்பதற்காக அல்ல. எங்களிடத்தில் இருப்பதை கொண்டு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். எங்களிடத்தில் இருப்பதை கொண்டு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். சிலர்கள் சொல்லுவார்கள், வெளிநாட்டு காசுகளுக்கு அடிமைப்பட்டு இவர்கள் இந்த குழப்பத்தை நாட்டிலே உருவாக்குகிறார்கள். என் இனிய ஈமானிய சகோதரர்களே, தெளிவாக சொல்லுகிறோம், என் ஈமானிய உறவுகளே, இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு யாருக்கும் காசு வரலாம், வராமல் விடலாம், அது வேறு விஷயம். அந்த தலைப்புக்குள் நான் போகவில்லை. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், இந்த சிந்தனையில், இந்த கொள்கையில் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மைக்குண்மையாக நேசித்து அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் தான் தூய்மையான மார்க்கம் என்று நம்புகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனுடைய சாட்சியாக, அவர்களுடைய உள்ளத்தின் சாட்சியாக நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக சத்தியமாக வல்லாஹி சும்ம வல்லாஹி இந்த கொள்கையில், இந்த சிந்தனையில், இந்த சித்தாந்தத்தில் நாங்கள் உறுதியாக இருந்து எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு எங்களுடைய உடைமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு எங்களுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிற நிலையில் இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த பூமியில் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். யார் எதிர்த்தாலும், யார் தடுத்தாலும், யார் தந்தாலும், யார் தராவிட்டாலும் இது அல்லாஹுக்காக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள். அதை பேசிக்கொண்டுதான் இருப்போம். இது வெளிநாட்டு காசுகளுக்கு அடிமைப்படுகிற ஒரு சிந்தனை அல்ல. இந்த சிந்தனை அவர்கள் சொல்வதில் நல்லது இருக்கிறது என்பதற்காக எடுத்துக்கொள்கிறோம். அவர்களும் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்த மார்க்கத்திற்கு முரணாக எங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி தந்து பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக பேசுமாறு எங்களிடத்தில் சொன்னால், அல்லாஹுடைய தீன் இல்லாத விஷயங்களை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கம் தடுக்கிற காரியங்களை, புதிதாக உருவாக்கப்பட்ட புதுமைகளை இந்த மார்க்கத்தின் பெயரால் சமுதாயத்தில் எட்டி வையுங்கள் என்று சொன்னால், அந்த கோடிகளை காலால் எட்டி உதைத்துவிட்டு இந்த மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் இன்று இபாதத்துகளின் பெயரால், வணக்க வழிபாடுகளின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் 2 அடிப்படைகளை சொல்லுவார்கள். முதலாவது அடிப்படை, ஏதாவது ஒரு விஷயத்தில் வணக்க வழிபாடுகள் என்று தெரிந்தால், நன்மையை நாடி செய்கிற ஒரு காரியம், ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு தர்மம், ஒரு நல்ல விஷயம், நன்மையை நாடி செய்கிற ஒரு விஷயம் என்று நான் தெரிந்தால், இந்த மார்க்கத்தினுடைய நிபந்தனை அவையெல்லாம் தடுக்கப்பட்டவை, அவையெல்லாம் ஹராமானவை. ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதித்த காரியங்களை தவிர. அதே நேரம் இந்த உலக காரியங்கள் என்றால், நான் ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், ஒரு திருமணம் செய்ய போகிறேன், ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறேன், ஒரு ஒப்பந்தம் செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறேன், ஒரு மருத்துவம் செய்ய போகிறேன், இப்படி என்று வருகிற பொழுது இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற வழிமுறை, அதில் தடைகள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அவை எல்லாம் அனுமதிக்கப்பட்டவை, ஆனால் தடைகளை மட்டும் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரையறையை சரியாக புரிந்து கொண்டால் நான் செய்கிற வணக்க வழிபாடுகள், என்னுடைய இபாதத்துகள் எல்லாம் சரியாக அமைந்துவிடும். அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் நிறைய விஷயங்கள், நிறைய இபாதத்துகளை புதிதாக எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். பள்ளிவாசல்களுக்கு போனால் தராவீஹ் தொழுகையிலே ஆரம்பித்து
ஏனைய வணக்க வழிபாடுகள் அன்புக்குரியவர்களே ஒரு நீண்ட சர்ச்சை வரும். தராவி 23 11 8 எத்தனை ரக்காத்துக்கள் தொழுவது என்கிற ஒரு சர்ச்சை. அன்புக்குரியவர்களே இவையெல்லாம் சர்ச்சைப்படுகிற ஒரு விஷயமே அல்ல. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் தெளிவானது. தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, உங்களை நான் ஒரு வெள்ளை வெளிரண்ட ஒரு மார்க்கத்தில் விட்டு செல்லுகிறேன். ஆயிஷா நாயகிடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய ரமலான் கால வணக்கம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 விட அதிகமாக தொழுததில்லை என்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு ஹதீஸிலே 13 என்று வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் வரையறை. இதை தாண்டி நான் ஏன் ரசூலுல்லாஹுக்கு பாடம் எடுக்க போக வேண்டும்? ரசூலுல்லாஹுவை ஓவர்டேக் பண்ணி சொர்க்கத்திற்கு போற ஐடியாவில் நான் இருக்கிறேனா? ரசூலுல்லாஹுவை முந்தி சொர்க்கத்திற்கு போக நினைக்கிறேனா? ரசூலுல்லாஹ் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 தொழுது அதற்கென்ற ஒரு விசேட வணக்கத்தை காட்டி தரவில்லை என்கிற பொழுது அதை பின்பற்றுவதை தவிர எனக்கு என்ன வேலை இருக்கிறது? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த மார்க்கத்தில்? இது அல்லாஹ்வுடைய தீன். இந்த தீனில் கையாடல் செய்வதற்கும் கருத்து சொல்வதற்கும் எந்த அதிகாரமும் இல்லை. வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். இந்த வசனம் இதைவிட மண்டையில் அடித்ததை போன்று சொல்லுகிற ஒரு வசனம் வேண்டுமா சகோதரர்களே? ஒரு முஃமினான ஆணுக்கும் ஒரு முஃமினான பெண்ணுக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு செய்து விட்டால், முடிவெடுத்து விட்டால் அதிலே கருத்து சொல்வதற்குரிய அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அது. இதைவிட என்ன வேண்டும்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதில் பேசுவதற்கு? ரப்பை மீறி பேசுவதற்கு, ரப்பினுடைய தூதுவரை மீறி பேசுவதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? என்னுடைய கடமை பின்பற்றுதல் என்பதை தவிர வேறு கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலானிய காலங்கள் வருகிற பொழுது என் ஈமானிய சகோதரர்களே, சில பள்ளி வாசல்களில் வெள்ளிக்கிழமை இரவுகள் வந்துவிட்டால் தௌபாக்கள் என்று ஆரம்பிப்பார்கள். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்க, முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் என்று ஆரம்பிக்க, பின்னுக்குள்ளவர்கள் எல்லோரும் அதை சேர்ந்து சொல்லுவார்கள். சொல்லுகிற பொழுது அவர்கள் ஏதோ பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதான உணர்வோடு அந்த இடத்திலே இருந்து வெளியேறி செல்வதையும் அன்புக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரமலான் பாவ மன்னிப்புக்குரிய மாதம் தான். ரமலான் தௌபாக்குரிய மாதம் தான். ரமலான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தருகிற மாதம் தான். அந்த அருள் நிறைந்திருக்கிற இந்த மாதத்தில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். ரமலானுடைய இறுதி 10 நாட்களை உயிர்ப்பிக்கிறோம் என்ற பெயரில் தராவீஹ் என்றும் பின்னிரவுகளில் கியாமுல் லைல் என்றும் 2-3 தொழுகைகளை உருவாக்கி அந்த தொழுகைகளை இந்த சமுதாயத்தில் வணக்கங்களாக அறிமுகம் செய்வார்கள். 27வது அன்று மட்டும் லைலத்துல் கத்ரை தேடுகிறோம் என்ற பெயரில் அன்று இரவுக்கென்று சில சிறப்பான வணக்கங்களை உருவாக்கி அன்று தஸ்பீஹ் தொழுகை, தௌபா, அது போன்ற ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று வழிகாட்ட வேண்டியவர்கள் அதை கூட்டாக செய்து அதற்கான விஷயங்களை இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த பித்அத்துக்களை நாம் எதிர்க்கிறோம்? ஏன் இந்த பித்அத்துக்களை நாம் எதிர்க்கிறோம்? என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு பித்அத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார், எல்லா பித்அத்துக்களும் நூதன அனுஷ்டானங்களும் வழிகேடுகள் எல்லாம் எங்களை நரகிலே கொண்டு போய் தள்ளும் என்கிறார்கள். இதை சொல்லுகிற பொழுது ஒரு சகோதரன் கேட்பான், துஆ ஓதினால் நரகத்திற்கு போவோமா? துஆ ஓதினால் நரகத்திற்கு போவோமா? தௌபா செய்தால் நரகத்திற்கு போவோமா? என்ன சொல்கிறார்கள்? எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள்? இதையெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி எங்களை மடைமாற்றுகின்ற மக்களிடத்திலே இந்த பிரச்சாரத்தை வலுவிழக்க செய்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் செய்கிற பித்அத் இருக்கிறதே, அது வெறுமனே சாதாரண ஒரு வணக்கமாக உங்களுக்கு தெரியலாம். ஒரு துஆவாக, ஒரு நோன்பாக, ஒரு ஏதாவது ஒரு வணக்கத்தை போன்று நல்லதாக தெரியலாம். ஆனால் நீங்கள் அதற்கு பின்னால் சொல்ல வருகிற செய்தி தான் மிக ஆபத்தானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து ஒட்டுமொத்த சஹாபாக்கள் கூடியிருக்கிற சபையில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்கிற அந்த நேரத்தில்
ஒரு செய்தியை கேட்கிறார்கள். அலா ஹல் பல்லக்து, நான் எனக்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் எட்டி வைத்து விட்டேனா? எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு சொல்லி தந்து எல்லா பாவங்களையும் உங்களை விட்டும் தடுத்து விட்டேனா என்ற ஒரு ஒற்றை கேள்வியை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த குரலிலே, பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதையுமே எங்களுக்கு விட்டுவிடவில்லை, எல்லா நன்மைகளையும் சொல்லி தந்தீர்கள், எல்லா பாவங்களையும் நீங்கள் தடுத்து விட்டீர்கள், உங்களுக்கென்று இறக்கப்பட்ட எதையும் நீங்கள் மறைக்கவில்லை என்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார், ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹுவே நீயே சாட்சியாக இருந்து கொள், நீயே சாட்சியாக இருந்து கொள், நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நான் ரசூலுல்லாஹ் செய்யாத சொல்லாத ஒரு துஆவை, ஒரு பரக்கத்தை அல்லது ஏதோ ஒரு செயற்பாட்டை, ஒரு கபரை கொண்டாடுவதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன்? ரசூலுல்லாஹ் இந்த நன்மையை எனக்கு செய்ய சொல்லித் தரவில்லை, எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்கிற செய்தியை மறைமுகமாக சொல்லுகிறேன். இப்பொழுது நான் ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த கேள்வியை பொய்ப்பிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வை முதலாவதாக பொய்ப்பிக்கிறேன். பொய்ப்பித்தது மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த அல்லாஹுவின் தூதரோடு இருந்த ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அத்தனை மக்களையும் அவர்களுடைய சாட்சியங்களையும் நான் பொய்ப்பிக்கிறேன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை சொல்லித் தரவில்லையே, இந்த வணக்கத்தை சொல்லித் தரவில்லையே, இந்த இபாதத்தை விட்டு விட்டார்களே, எனவே நாங்கள் தானே இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய தூதுத்துவத்தின் அமானிதத்தில் செய்த மோசடியை சஹாபாக்கள் மறைத்து விட்டார்கள் என்று அவர்களின் மீது அபாண்டம் சுமத்துகிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, 7 வானம் 7 பூமிகளின் சொந்தக்காரனாகிய அல்லாஹ், உள்ளங்களை எல்லாம் உள்விளங்கி அறிகிற ரஹ்மான், வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், எங்களின் மீது ஏதாவது ஒரு பொய்யை, ஏதாவது ஒரு புரட்டை, ஏதாவது ஒரு இல்லாத விஷயத்தை இவர் சொல்லுவாராக இருந்தால், வேண்டுமென்றே இட்டு கொட்டி சொல்வாராக இருந்தால், லஅഖதுனா மின்ஹு பில் யமீன், அவரை நாங்கள் அவர்களுடைய வலக்கரத்தை கொண்டு பிடிப்போம், ثم لقطعنا منه الوتين, அவரை நாங்கள் பலமாக அடிப்போம் என்று அல்லாஹ்வே நபியை பார்த்து சொன்ன அந்த ரப்பை ரசூலுல்லாஹ் சாட்சியாக்குகிறார்கள். அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத். நாம் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறோம், அல்லாஹ் சாட்சியத்தில் அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் பொய்க்கு சாட்சியாக்கி விட்டார்கள். நஊது பில்லாஹ். அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் பொய்க்கு சாட்சியாக்கி விட்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை, இந்த நன்மையை, இந்த விஷயத்தை, இந்த நோன்பை அறிமுகம் செய்யாமல் விட்டு விட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹ் பொய் சொல்லி விட்டார்கள். அந்த பொய்க்கு அல்லாஹ்வை சாட்சியாக்கி விட்டார்கள். அல்லாஹும் அதை மௌனமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு வஹியை இறக்கி நபியை கண்டிக்கவில்லை, நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கவில்லை, நான் சொன்னதை நீங்கள் அறிமுகம் செய்யவில்லை, பொய் சொல்லிவிட்டீர்கள் என்று நீங்கள் சொல்லவில்லை. எனவே அல்லாஹும் மோசடி செய்து விட்டான். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த மிக பெரும் அமானித மோசடியை, மிக பெரும் ஈமானுக்கு எதிரான ஒரு செய்தியைத்தான் பித்அத்துக்கள் செய்கிற, அதை அங்கீகரிக்கிற, அதை பிரச்சாரம் செய்கிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உறவுகளே, இந்த வார்த்தை சரியானதா? இதை ஒரு ஈமானியனால் அங்கீகரிக்க முடியுமா? இதை பின்பற்ற முடியுமா? அவர்கள் செய்வது அழகாக இருக்கிறது என்பதற்காக, நன்மைதானே என்பதற்காக சில நேரம் நாங்கள் துஆக்கள் பாமரர்களுக்கு தெரியாது கற்பிக்கிறோம், அதற்காக சொல்லிக் கொடுக்கிறோம். எத்தனை வருடங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள்? ஒருவன் பிறந்ததிலிருந்து இறக்கிற மரணிக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். அவன் எப்பொழுது கற்றுக்கொள்வது? அவன் எப்பொழுது தனிமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பது? அவனுடைய பாவங்களுக்கு எப்பொழுது அவன் தௌபா செய்வது? எப்பொழுது அவனுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்பது? எப்பொழுது அவன் பிரார்த்தனை செய்வது? எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு எத்தனை இந்த பித்அத்துக்களால் அன்புக்குரிய சகோதரர்களே எத்தனை நல்ல காரியங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை நல்ல விஷயங்கள் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு பித்அத் எங்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அன்புக்குரியவர்களே பல சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன. அதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் ஒரு பித்அத் உயிர்ப்பிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமை
புகுந்து விளையாடுகிறதோ அங்கெல்லாம் பல சுண்ணாக்கள் அன்புக்குரிய சகோதரர்களே குழி தோண்டி புதைக்கப்படும். இதை நாம் நிதர்சன வாழ்விலே கண்டு கொண்டிருக்கிறோம் என் ஈமானிய உறவுகளே. எனவேதான் இந்த பித்அத்துக்களை பொறுத்தவரை மிக எச்சரிக்கையாக இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற இல்லாத விஷயங்கள் எது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாம் தேடி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைய சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் இன்றிருக்கிற மீடியாக்களும் எல்லா சாராரும் தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்குரிய உரிமை. இந்த நாட்டிலே அதற்குரிய அனுமதி இருக்கிறது. அவர்கள் பேசலாம், அவர்களுடைய பிரச்சாரங்களை செய்யலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் போய் இந்த நியாயத்தை சொல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் போய் இந்த நியாயத்தை சொல்ல முடியாது. நான் ஒரு ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தேன். அந்த நாட்டிலே எல்லோருக்கும் எல்லா மத சுதந்திரமும் இருந்தது. அதனால் கிடைத்ததை பின்பற்றினேன் என்று நான் அல்லாஹ்விடத்தில் இந்த பதிலை மறுமையில் சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, என் ரப்பிடத்தில் நான் சொல்லுகிற பதில், என் ரப்பு கேட்கிற கேள்வி, என் தூய மார்க்கத்தை நீ பின்பற்றினாயா? மன் ரப்புக், மன் ரப்புக், உன் ரப்பு யார் என்ற கேள்வி என் மண்ணறையில் கேட்கிறதே அன்புக்குரியவர்கள். அது வெறும் வார்த்தை அல்ல, ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல. அந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு பின்னால் மறைந்திருக்கிற அர்த்தம் ஆழமானது அன்புக்குரியவர்களே. ரப்பு என்பது என் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற, என் வாழ்க்கையின் அத்தனையையும் வழி நடத்துகிற ஒரு தனியான சக்தியை நீ ஏற்றுக்கொண்டிருப்பாயே, அந்த சக்தி யார்? அப்படி என்றால் என் வாழ்க்கையின் எல்லாம் என்றால் என் சிந்தனை, என் கொள்கை, என் நடைமுறை, என் நடத்தைகள், என்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் அந்த சக்தியினூடாக நிர்வகிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அடுத்த கேள்வி, உன்னுடைய மார்க்கம். அப்படி என்றால் உன்னுடைய சிந்தனை, அந்த சக்தியால் உனக்கு தொகுத்தளிக்கப்பட்ட விஷயம் என்ன? நீ எதை பின்பற்றினாய்? அதைத்தானே அவன் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் என்று சொல்லுகிறான். அதைத்தான் கபரிலே கேட்பான். அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்லாம் என்றால் என்ன என்பதை ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாளில் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய செயற்பாடுகள் என்னுடைய வழிமுறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், அதுதான் இந்த மார்க்கம் என்று சொன்னார்கள். நீ விரும்பியதை எல்லாம், நீ நேசித்ததை எல்லாம், நீ நல்லது என்று கருதுகிறதை எல்லாம் செய்துவிட்டு மார்க்கத்தின் பெயர் சூட்டுகிற காரணத்தினால் எல்லாம் மார்க்கமாகி விடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மிக தெளிவாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூடுதலாக படிக்க வேண்டிய, தேட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கடந்த காலங்களை போலல்லாமல் இந்த காலம் மிக கடுமையான சிந்தனை புரட்சிகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் எல்லா விதமான சிந்தனைகள், அத்வைத சிந்தனையாக இருக்கலாம், ஷியாக்களுடைய பிரச்சாரங்களாக இருக்கலாம், முஅ்தஸிலாக்களுடைய பிரச்சாரங்களாக இருக்கலாம், ஹவாரிஜிகளுடைய பிரச்சாரங்களாக இருக்கலாம், அதே போன்று வழிகட்ட எல்லா பிரிவினர்களுடைய பிரச்சாரங்களும் அழகான வடிவத்தில் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு மார்க்க பின்னணி உரைகள் ஒன்றுதான். இது அல்லாஹ்வுடைய காலத்தில், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களில், ஸலஃபு ஸாலிஹீன்களால், எங்களுடைய சிறந்த நூற்றாண்டின் தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மக்களால் இது பின்பற்றப்பட்டு வழிகாட்டப்பட்ட ஒரு விஷயமா என்பதை கேட்டறிந்து கொள்வதில் அன்புக்குரிய சகோதரர்களே தெளிவாக இருங்கள். வெறுமனே நான் உற்சாகமாக பேசுகிற சில பயானுகளை கேட்டுவிட்டு அதிலே இருந்து சில வணக்கங்களை கண்மூடித்தனமாக செய்துவிட்டு போகிற மனிதர்களாக இருக்காதீர்கள். கல்வி அறிவோடு, சிந்தனை தெளிவோடு வணக்க வழிபாடுகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி காட்டினானோ அந்த தேடலை அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய கையடக்க தொலைபேசிகள் வெறுமனே உங்களுடைய பொழுதுபோக்கு சாதனங்களாக மட்டுமல்ல, அல்லாஹ் இன்று உங்களுடைய கைகளில் இருக்கிற கையடக்க தொலைபேசிகளை உங்கள் ஒவ்வொருவரும் படிக்கிற பல்கலைக்கழகங்களாக கூட தந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கிற பல்கலைக்கழகங்களாக கூட தந்திருக்கிறார். நீங்கள் என்ன தகவல்களை, என்ன விஷயங்களை தேடி கற்க முடியுமோ அத்தனையான பெருமதியான நூட்களை எல்லாம் நீங்கள் தரவிறக்கம் செய்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே ஆண்களும் பெண்களும் இந்த ரமலானிய காலங்களை இதற்கு முழுமையாக பயன்படுத்துங்கள். இந்த ரமலானிய காலங்களை முழுமையாக பயன்படுத்துங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். கடைசியாக நீங்கள் ஒரு புத்தகத்தை, ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை எடுத்து வாசித்தது எப்போது? இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து நீங்கள் படித்தது எப்போது?
வெறுமனே பயானுகளுக்கு வருகிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், முடிந்த பிறன் போய்விடுகிறோம், வளமையான வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். மீண்டும் ஒரு பயான் என்கிற பொழுதோ, எங்காவது யூடியூபிலே போகிற பொழுதோ, எங்காவது பேஸ்புக்கிலே ஒரு கட்டிங் வருகிற பொழுதோ அதை மட்டும் குந்திக் கொண்டு சந்தர்ப்பம் இருப்பவர்கள் கேட்கிறோம், நன்றாக இருக்கிறது என்று ஒரு லைக் பண்ணுகிறோம், முடியுமானவர்கள் ஒரு ஷேர் பண்ணுகிறோம், ஏதோ பெரிய நன்மையை செய்து விட்டதாய் நினைத்துக் கொண்டு கடந்து போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, என் வாழ்க்கையில் அது என்ன புரட்சி செய்தது, என்ன மாற்றம் செய்தது, என்ன அறிவை பெற்றேன் என்கிற விஷயங்களை எல்லாம் அன்புக்குரியவர்களே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அறிவின் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு மார்க்கம். இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மை படைத்த ரப்பினுடைய பெயரால் வாசிப்பீராக, ஓதுவீராக, தேடுவீராக என்கிற வார்த்தைகளில் அடித்தளமிடப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். அன்புக்குரியவர்களே, கற்க வேண்டும், தேட வேண்டும். அது மௌலைமார்களுக்குரிய பணி மட்டுமல்ல, பிரச்சாரம் செய்பவர்களுக்குரிய பணி மட்டுமல்ல. அவர்கள் தேடிக்கொண்டு வந்து செல்ல வேண்டும், அவர்கள் படித்துக் கொண்டு வந்து செல்ல வேண்டும், பொறுப்பு அது. ஆனால் அந்த கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும். எத்தனையோ ஃபிக்ஹ் வகுப்புகள், எத்தனையோ தப்சீர் வகுப்புகள், எத்தனையோ அகீதா வகுப்புகள் பள்ளி வாயில்களில் நடைபெறுகின்றன. வந்து பார்த்தால் ஒரு சில சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். 2-3 வாரங்கள் நடக்கின்றன, வருகை குறைந்து விடுகிறது, வந்தவர்களும் நின்று விடுகிறார்கள். தனிமையில் இருந்து யாருக்கு பாடம் நடத்துவது என்று சொல்லி அந்த வருகிற மார்க்க அறிஞரும் அதை நிறுத்திக் கொள்கிறார். இப்படி எத்தனையோ வகுப்புகள் பாலடைந்த வீடுகளாக மாறிப்போயிருக்கிற இந்த சூழலில் என் ஈமானிய சகோதரர்களே, பித்அத்துக்கள் தலைவிரித்து ஆட ஆரம்பித்திருக்கின்றன. பித்அத்துக்களின் பிரச்சாரங்கள் தலைவிரித்து ஆட ஆரம்பித்திருக்கின்றன. அதற்காக விவாத அறைகூவல்கள் கூட, அதற்கான பிரச்சாரங்கள் இன்று எங்களை தாண்டி மிக கடுமையாக எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தில் புகுந்து விட்ட விடயங்களை, இந்த மார்க்கத்தில் புதிதாக நுழைந்த விடயங்களை அடையாளம் கண்டு இந்த மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றிணைவோம். இந்த மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றிணைவோம். இது தனித்துவமான மார்க்கம் என்று நாம் உரத்து சொல்வோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் இறுதியாக உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து முடித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சாரம், இந்த பித்அத்துக்களுக்கு எதிரான வார்த்தைகள், இதை செய்யக்கூடாது என்கிற விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய சுயநலங்களுக்காகவோ, எங்களால் செய்ய முடியாது என்பதற்காகவோ செய்கிற விஷயங்கள் அல்ல. எங்களுக்கு தெரியாமல் அதை விட்டு விடுகிற விஷயங்களும் அல்ல. எங்களுக்கு வசதி இல்லை என்பதற்காக தவிர்ந்து கொள்கிற விஷயங்களும் அல்ல. தெளிவாக சொல்கிறோம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு இவர்கள் செய்கிற பித்அத்துக்களை மார்க்கம் என்று வழிகாட்டி இருந்தால் இவர்களை விட மிக அழகாகவும் தெளிவாகவும் நாங்கள் முன் நின்று செய்திருப்போம். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய ஈமான், எங்களுடைய அகீதா, என் தலைவரின் மீதான அன்பு தடுக்கிறது. அந்த பாசம் தடுக்கிறது. அந்த நேசத்திற்கு முன்னால் எங்களால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியவில்லை, பொருந்திக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. வலிக்கிறது மனது. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பித்அத்துக்களை ஆதரிக்கிற சகோதரர்கள், அதற்காக எங்களுக்கு எதிராக பேசுகிற சகோதரர்கள், இந்த உலகத்தில் வேண்டுமானால் உங்களுடைய வரட்டு கௌரவங்களும், உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்களும், நீங்கள் வாழையடி வாழையாக செய்து வந்து விட்டோம், ஊரிலே எப்படி செய்து விட்டோம், இப்பொழுது விட்டால் என்ன செய்வார்கள் என்ற இந்த மக்களுக்கான பயமும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். நிறைய ஆலிம்கள் இருக்கிறார்கள், தெளிவானவர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள், அவர்களும் அரபு தெரிந்தவர்கள் தான், ஹதீஸ் வாசிக்க தெரிந்தவர்கள் தான், ஹதீஸினுடைய தரங்கள் எல்லாம் உசூலுல் ஹதீஸிலே படித்தவர்கள் தான், மார்க்கத்தின் தெளிவுள்ளவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒன்றில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏதோ ஒன்றில் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான சகோதரர்களை விழித்து சொல்லுகிறோம், என் இனிய ஈமானிய உறவுகளே, எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு இந்த உலகத்தில் நிறைவேறாத ஒரு கனவு, அந்த கனவுதான் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற ஒரு மகத்தான ஆளுமை, ஒரு உன்னதமான தலைவர், ஒரு அற்புதமான மனிதர். இந்த உலகத்தை அவரை போன்று ஆட்சி செய்தவர்கள் இல்லை என்று எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள், நாங்களும் படித்திருக்கிறோம். அவருடைய முகம் பௌர்ணமியை விட பிரகாசமாக இருக்கும், அவருடைய கை பட்டை விட மென்மையாக இருக்கும், அவருடைய உடம்பு
சிவப்பு கலந்த வெண்மையோடு இருக்கும். அப்படி ஒரு அழகு அவர், அப்படி ஒரு அழகு அவர். 14ஆம் முறை சந்திரனை விட வெளிச்சமான முகம் அவருடைய முகம். ரசூலுல்லாஹ் இருளில் வீட்டுக்குள் வந்தால் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தால் நான் விழுந்துவிட்ட ஊசியை எடுத்துக்கொள்வேன் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற அளவுக்கு அற்புதமான வெண்மை. சத்தியத்தை பேசியவர், உலக மக்களால் நேசிக்கப்படுபவர். ஆனால் நானும் நீங்களும் இதுவரைக்கும் கண்ணாலும் காணவில்லை, கனவிலும் காணவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மனிதரை மறுமையில் ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நேரம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். தன் உம்மத்துக்காக ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில், தன் உம்மத்திற்காக ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து, சுவனத்தி நீர் தடாகத்தில் இருந்து அள்ளி அள்ளி அவருடைய பொற்கரங்களால் நீர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வேளை, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய அமரர்கள் ஒரு சாராரை தடுப்பார்கள், ஒரு சாராரை தடுப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த அருள் நிறைந்தவர் சொல்லுவார், இவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் தானே, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்களும் என்னுடைய உம்மத்தினர்கள், என்னுடைய தோழர்கள் தானே. இல்லை முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பின்னால், நீங்கள் வந்ததற்கு பின்னால் நீங்கள் விட்டு சென்ற மார்க்கத்தில் இவர்கள் புதுமையை உருவாக்கியவர்கள் என்று அவர்களை தடுக்கிற பொழுது அந்த கடைசி வாய்ப்பும், அல்லாஹுவின் தூதரின் பொற்கரங்களால் தண்ணீர் குடிக்கிற அந்த கடைசி வாய்ப்பும், அவருடைய முகத்தை, அவருடைய பொன்வதனத்தை மனதார காணுகிற அந்த கடைசி வாய்ப்பும் இந்த உலகத்தின் அற்ப சுகத்துக்காக பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரே ஒரு நல்லெண்ணத்தால் அழைப்பு விடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பித்அத்துக்களில் ஊறி போயிருக்கிற, அதை செய்து கொண்டிருக்கிற, பள்ளிவாசல்களில் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிற, வீடுகளில் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிற, அதற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் விழித்து சொல்கிறேன், அல்லாஹுக்காக என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்கரங்களால் தண்ணீர் பருகுகிற, நீர் பருகுகிற அந்த ஹவுல் என்கிற, கௌசர் என்கிற தடாகத்தின் அருகாமையில் சென்று அந்த பொன்வதனத்தை ரசிக்க உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் அவர் சொல்லாத, அவர் செய்யாத, அவர் அங்கீகரிக்காத, அவர் வழிகாட்டாத, அவருடைய வழிமுறையில் இல்லாத விஷயங்களை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்குவதை விட்டுவிட்டு அல்லாஹுவின் தூதரின் மீது கொண்ட அன்பினால் மீண்டு வாருங்கள், மீண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பிரச்சாரத்தின் கனவும் அது ஒன்றுதான், அது ஒன்றுதான். அந்த தூதரை மறுமையினேலும் அள்ளி பருக வேண்டும், அவர் அன்பை சம்பாதிக்க வேண்டும், அவர் முகத்தை காண வேண்டும், அந்த இன்பத்தில் எங்களுடைய மறுமையின் சந்தோஷம் நிறைய வேண்டும் என்கிற ஒரே ஒரு ஆசைக்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம். அல்லாஹுவின் மீது ஆணையாக, உங்களின் மீது கொண்ட வெறுப்போ, உங்களின் மீது கொண்ட கோபமோ, உங்களை நரகவாதிகளாக்க வேண்டும் என்கிற உணர்வோ, அந்த சிந்தனையோ அல்லாஹுவின் மீது ஆணையாக எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு சுவர்க்கவாதிகளாக, அல்லாஹுவின் தூதரிடத்தில் இருந்து தண்ணீர் பருகுபவர்களாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்திற்கான ஒரு பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். எனவே அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் மீண்டு வர வேண்டும் என்கிற இந்த அன்பான அழைப்பை இந்த ஷஅபானின் இறுதி வெள்ளிக்கிழமையில் இந்த பள்ளி வாயிலின் அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து என் இறுதி வசியத்தாக உங்களுக்கு முன்வைத்து, என்னுடைய மரணமும் உங்களுடைய மரணமும் சம்பவிக்கிற கடைசி நேரம் வரைக்கும் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து, அல்லாஹுவின் தூதரின் நேசத்தில் உறுதியாக இருந்து, அந்த நேசத்தோடு, அந்த பாசத்தோடு, அந்த கொள்கையோடு இந்த உயிர் பிரிந்து நாளை மஹ்ஷரில் என் தலைவரை சந்திக்கிற, என் தலைவரின் நிழலில் இருக்கிற, என் தலைவருக்கு கீழால் ஒன்று சேருகிற அந்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.